சன்னித்தறி வீட்ல நீங்க நண்பர்கள் 3 பேரும் குடும்பத்தோட சாமி கூட இருந்த விஷயங்கள், அங்க அரசியல் கதைகள் எல்லாமே பேசியிருக்கீங்க. வெளியில யாராவது இம்பார்ட்டன்ஸா சாமிய பார்க்க வந்தா கூட, ஆ பிச்சைக்கார அப்பா வெளியில இருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு உங்க கூட சாதாரண விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்குள்ளார நீங்க கூட பேசியிருக்கீங்க. வெளியில சுவாமி ஏதோ உங்களுக்கு ஏதோ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க மாரி நெனச்சுன்னு இருப்பாங்க. ஆனா உள்ளார நாம சும்மா அரசியல் தானே பேசிட்டு இருக்கோம் அப்டின்னிருக்காங்க. அந்த மாரி நீங்க ஒரு சிம்பிள் கதை தான் சுவாமிகிட்ட பேசின அரசியல் கதைகள் பேசியிருந்தாலும், சுவாமி உங்களுக்கு அதன் மூலமா என்ன கடத்தியிருக்கார்? நாங்க நண்பர்கள் 3 பேரும் போகும்போதெல்லாம் சுவாமி எங்கள மட்டும் தனியா வச்சுக்குவார். யாரு வந்தாலும் சரி, "இல்ல இந்த பிச்சைக்காரர் ரொம்ப பிஸியா இருக்காருன்னு சொல்லிடு. அப்புறம் வர சொல்லிடு" அப்படின்ருவார். சில சமயங்கள்ல நாங்க தீப சமயத்துல ஒரு சமயத்துல ஒட்டி போயிட்டோம். ஏன்னா நாங்க எப்ப வந்தாலும் சுவாமி எங்கள தனியா சிவகாசி சத்திரத்திலேயோ, இல்லாட்டா சன்னிதிரி வீட்லயோ தனியா தான் பார்ப்பாரு. தனியா தான் எங்களோட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. 24 மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. எங்களுக்கு சுவாமியினுடைய தர்பார பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தீபத்தை ஒட்டி நிறைய டிவோட்டிஸ் வருவாங்க. சாமி நம்மளை நம்மகிட்ட தனியா பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காதுன்னு நினைச்சு நாங்க தீபத்தை ஒட்டி வந்தோம். ஆனா அப்பயும் எங்களெல்லாம் சாமி உள்ள விட்டுட்டு அவரை எல்லாரையும் வெளியேற்றிட்டாரு. யாருக்கும் தரிசனம் கொடுக்கல. அப்ப விடாம கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. கதவை தட்டும் போது சாமி இங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, வாங்க பின்னால போய்க்கோன்னு சொல்லிட்டு கிணற்றடி கூட்டு போயிட்டார். அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்பதான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் முருகேசன் ஒருத்தர், சுவாமி மேல அலாதியான பக்தி அவருக்கு. அவர் தான் சொன்னவர், திருவண்ணாமலை வீதிகளை நம்ம நடக்கவே கூடாது, நம்ம பாதமே படக்கூடாது. ஏன்னா எல்லா இடங்களையும் இவர் நடந்திருப்பாரு. அவர் பாதம் பட்ட இடத்துல நம்ம பாதம் படக்கூடாது, நம்ம உருண்டு தான் இந்த ஊரில் போகணும். ஆனா முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கோம்னு சொன்னவர் அவர் தான். அந்த டிவோட்டி தான் சாமிகிட்ட கேட்கிறாரு, சாமி நீங்க எங்களுக்கு ஏதோ பிரம்மோபதேசம் பண்ணிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்க போறாங்க வெளியே எல்லாரும். ஆனால் நம்ம இங்க சாதாரணமா அரசியல், உலக வரலாறு, இன்னும் என்னென்னமோ பூகோள அமைப்பு இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னார். சாமி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. முருகேஷ்ஜி, நம்ம இங்க பேசுற விஷயங்கள்லாம் இன்சிக்னிஃபிகண்டா, முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களா தெரியலாம். விஷயங்கள் அது இல்லை. நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் இந்த பிச்சைக்காரனோட உட்காந்துருக்கீங்க, நம்ம எல்லாம் அப்பாவோட ஒன்றா இருக்கோம். அதுதான் விஷயமே தவிர்த்து நம்ம பேசக்கூடியது ஒரு விஷயமே இல்லை, ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்றா அமர்ந்திருக்கோம், ஒன்றாவே இருக்கோம். அப்பா கூட நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே தவிர்த்து மற்ற சொற்கள் கவனிக்கப்பட வேண்டியது இல்லை. இந்த ஒன்னஸ் வித் ஃபாதர் அதுதான் முக்கியம். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதுக்காகத்தான் எங்கள் அப்பா உங்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னார். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நேரங்கள் உங்களோட இருக்க சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த பிச்சைக்காரன் உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு அப்பா விருப்பம். அதனால தான் ஒன்றா இருக்கோம். நம்ம வேற பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பொருட்டே இல்லை, அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி முடித்தார். இதில் இன்னொரு விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நடந்த சில மாதங்களில் முருகேசன் இறந்துடுவார். அதனாலேயே சுவாமி அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரோ, ஒரு ஏதோ ஒரு ஐயப்பாடு மனசுக்குள்ள. அதனாலேயே முருகேசன் சீக்கிரம் போயிடுவார். அதனால அவருக்கு அந்த எவல்யூஷன், அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த பரிபூர்ணத்துவம் சீக்கிரம் அவருக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எங்களுக்காக நேரம் நிறைய ஒதுக்கினாரோ தெரியல. மேற்கொண்டு எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுனால எங்களுடைய அந்த உள் மாற்றங்களும் நிறைய நிகழ்ந்தது. எங்களுக்கு சுவாமி ஒரு குரு, அவருடைய போதனைகள், இதை கடந்த ஒரு வாழ்க்கை, தெய்வீகம், இதெல்லாம் தவிர்த்து வேற எதையுமே சிந்திக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிந்திக்க முடியாது. பணமா தேவை இருந்ததா சம்பாத்தியம் பண்ண, செலவழிச்சிக்கோ, முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஏதாவது ஒரு விஷயங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமா, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, முடிஞ்சு போச்சு, அப்பப்போ முடிஞ்சிடும். ஆனால் இந்த விஷயம் மட்டும் தொடர்ந்து எங்களுக்குள்ள கனல் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். எது? அந்த தெய்வ வேட்கை, குருநாதனுடைய வேட்கை, குருநாதனுடைய அன்பு, இது எப்பயுமே ஒரு வேட்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இருக்க வச்சது சுவாமி யாருக்குன்னு தெரியாமையும் வச்சிருந்தார். இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கார். அதை
நாங்கள் இங்கே தனியாக உட்காந்துட்டுக்காக நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே. இல்லை, வி ஆர் லிவிங் இது சுவாமி. சுவாமியோட தான் இங்கே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் உண்மை.